அஸ்ஸலாமு அலைக்கும். ஓம ரசம் வைக்கிறேம்மா. ஓம ரசம் எப்படின்னா மிளகு சீரகம் பூண்டுலாம் நிறைய வைக்கணும். வச்சு சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த இம்புட்டு ஓமம் வைக்கணும். இம்புட்டு ஓமத்தையும் வச்சு நல்லா தட்டிடணும். அதுங்க தட்டுறது செய்கிறத காட்ட மாட்டேங்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு. நான் ஒரு கையால் எடுக்கிறேனால அதான் காட்ட மாட்டேங்கிறேன். இல்லாட்ட ஏன் செஞ்ச காட்டினேன்னா ஓமத்தை வச்சு நான் ரொம்ப சளி எப்படியாப்பட்ட சளியில் இருந்தாலும் போயிடும். சட்டியை காய வச்சுட்டேன். நான் வாங்க ஓமத்தை ஓமம் குட்டியை குட்டி வைப்போம். ஓமம் பூண்டு நிறைய. இது எப்படியாப்பட்ட சளியும் கருவேப்பிலையில் பச்சை மிளகா மிளகு சீரகம் மஞ்சள் எக்ஸ்ட்ரா ஓமம் மட்டும் வச்சுக்கிறேன். மற்றெல்லாம் நம்ம ரசத்துக்கு வைக்கிற மாதிரி தான். ரச தண்ணி என்ன செஞ்சு இப்படி புளிஞ்சு வச்சுக்கிட்டேன். தக்காளி பழம் உப்பு புளி எல்லாம் போட்டு கல் உப்புலாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஊற்றிடுவேன். நல்லது. எப்படியாப்பட்ட சளியும் கேட்கும், நல்லா சுமலும் நல்லா இருக்கும். வேறு ஒயிட் ரைஸ்க்கு வச்சு திங்கிறதுக்கு. நமக்கு ஒயிட் ரைஸ்க்கு வச்சு திங்க பிடிக்கிறேன்டா ஒரு கப்பு சூப்பை போல் ஊற்றி குடிச்சிக்கிற வேண்டியதான். நல்லா கொஞ்சம் முருவட்டு சரியான மணக்கு ஃப்ரெஷ் ஓமம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை போல செஞ்சு தின்னுங்க. இதெல்லாம் வதங்கிட்டு இப்போ இதில் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றுறது கொஞ்சம் நேரத்தில் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். டைம் அவர் பார்த்துக்கோங்க. நல்லா வைக்கும். இன்னும் கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறதுலாம் கொஞ்சம் புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு டேஸ்ட்டாக வைக்கும். ஓமம் நிறைய வச்சுக்கிறேன். ஒரு 10 ஓமம் வச்சேன். வைக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.